பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வச்சு வெளியிட்டார். தனியார் பள்ளிகள்ல அந்த அப்ரூவல், அந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, லட்சமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே அறிவிப்பு தான், டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன் மூலமா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரே அறிவிப்பு தான். ஒரே கையெழுத்துல அவங்க பண்ணிட்டு இருந்த அனைத்து ஊழலும் ஒரே கையெழுத்துல அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதாங்க நம்ம தலைமை எவ்வளியோ அதே மாதிரிதான் அனைத்து அமைச்சர்களும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், தனக்கு ஒரு ரூபாயும் வேண்டாம், ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் போன கவர்மெண்ட்ல எப்படி திரும்ப நடந்தது, நம்ம இந்தியன் படத்துல வரும்ல, கவர்ல அமௌண்ட் வச்சு கொடுத்தாங்க அது கவர்மெண்ட் சொன்னாங்களே, அந்த மாதிரிதான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப உண்மையாலும் நம்ம ஒரு இந்தியன் மாதிரி ஒரு தமிழன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சிருக்கார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அது அவர் முதல் அமைச்சரவையிலே சொன்னாரு. முதல் அமைச்சரவை கூட்டத்தில் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறப்ப எல்லா அமைச்சர்களை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக மக்கள் நமக்கு இந்த அளவுக்கு அன்பு செலுத்தி நமக்கு இந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்திருக்காங்கன்னா அதே அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட அதிக அளவிற்கு மக்கள் கிட்ட நம்ம மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம அமைச்சர்களை பார்த்து சொல்றாரு. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் அமைச்சர்களை பார்த்து லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த துணிச்சல் இருக்கா? அது மட்டும் இல்ல, இப்ப லஞ்சம் வாங்கினா சொன்னார்ல, கரூர்ல சொன்னார்ல, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னாங்களே, எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஏன் அது சாத்தியமாக யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பைசா மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த எலெக்ஷன் நாம ஜெயிச்சிருக்கோம். இதுதான் உண்மையான புரட்சி, இது ஒரு ஜனநாயக புரட்சி. அந்த மாதிரி ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இதுவரைக்கும் தமிழகம் பார்த்ததில்ல, இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அரசு எவ்வளவோ திட்டங்கள்ல எவ்வளவோ துறையில கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணிட்டு இருந்தாலும் தமிழகம் பாத்தீங்கன்னா ஏன் அந்த முழு வளர்ச்சி அடையலனா இந்த ஊழல் தான் அது காரணம். கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகள்ல தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போது நீங்க பாருங்க. ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்மாகாக இருக்கட்டும், ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒவ்வொரு துறையிலும் அந்த ஊழலை நம்ம ஒழிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார துறையிலும் எவ்வளவு நம்ம மக்களுக்கு தேவையானது என்னதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் யார் தெரியுமா? அதிகார நாட்களில் அமர்ந்து உத்தரவு சொல்றவர்கள, உத்தரவு போடுறவர்களாம் தலைவர் கிடையாது. மக்கள் இதயத்தில் அமர்ந்து அவருடைய வழிகளை உணர்ந்து அவருடைய துயர் துடைப்பவர் தான் உண்மையான தலைவர். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கியூ இருக்கும் நீங்க உங்களுக்கே தெரியும். அதுவும் திங்கள் செவ்வாய்னா ஆயிரக்கணக்கான அவுட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதை நான் சொன்னப்ப உடனடியா சொன்னாரு, ஆன்லைன்லயே அவங்களுக்கு அவுட் பேஷண்ட் ஓபி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதை நம்ம செயல்படுத்தி இருக்கோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப போன ஆட்சியில தேர்வு நடத்தினாங்க, எம்ஆர்பி எக்ஸாம் வச்சாங்க. மருத்துவர்களை அப்பாயின்ட் பண்றதுக்கான எக்ஸாம் 1100 பேருக்கான எக்ஸாம் வச்சுட்டு அதுல 300 பேர் மட்டும் அப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மருத்துவர்கள்லாம் பல முறை வந்து, சார் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஒன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடல. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர்களும் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போடல அப்படின்னு சொன்னப்ப ஒரே நிமிஷம் தான் உடனடியாக அனைவருக்கும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி எல்லா இடத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் நான் குறிப்பிட்டேன், ஒரு அன்பால இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அன்பு முதலமைச்சர். இப்ப தமிழகத்தில் நடப்பது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை எந்த சக்தி வந்தாலும் யார் வந்தாலும் அசைக்க முடியாது. கண்டிப்பா இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் தமிழகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்க போகுது. கண்டிப்பாக தமிழகம் ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி ஒரு டெவலப் ஸ்டேட்டாக மாறப்போகுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில.